சித்திரை திருவிழா முடிந்து மீண்டும் அழகர் கோயிலை வந்தடைந்தார் கள்ளழகர். இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் செல்வகுமாரிடம் கேட்கலாம். செல்வகுமார், விரிவான விவரங்கள். அழகர் கோயிலிலிருந்து சித்திரை திருவிழாவிற்காக மதுரை வந்த கள்ளழகர் 7 நாட்களுக்கு பிறகு உற்சாகத்துடன் மீண்டும் அழகர் கோயில் திரும்பி இருக்கிறார். கடந்த 8ஆம் தேதி அழகர் கோயிலிலிருந்து கள்ளழகர் சித்திரை திருவிழா நிகழ்ச்சிக்காக அங்கிருந்து கிளம்பி வந்தார். வழிநெடுக பல்வேறு மண்டப படிகளில் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கடந்த 12ஆம் தேதி அதிகாலை வைகை ஆற்றில் கள்ளழகர் லட்சக்கணக்கான மக்களுக்கு முன்பாக பச்சை பட்டுடுத்தி வைகை ஆற்றில் இறங்கினார். இதனைத் தொடர்ந்து மண்டுக முனிவருக்கு சாப விமோசனம் அளிக்கின்ற அந்த முக்கியமான அந்த நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்வுக்கு பின்பாக தசாவதாரம், அதனைத் தொடர்ந்து நேற்று முன்தினம் பூப்பல்லக்கு இரவு நடந்த பின்பு அதனைத் தொடர்ந்து நேற்று இரவு அங்கிருந்து கிளம்பி இன்று அதிகாலை தற்போது அழகர் கோயிலை மீண்டும் வந்தடைந்திருக்கிறார். 8ஆம் தேதி தொடங்கிய நிகழ்வு கிட்டத்தட்ட ஒரு 7 நாட்களுக்கு பிறகாக அழகர் கோயில் மீண்டும் வந்தடைந்த கள்ளழகரை வரவேற்பதற்காக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அங்கு கூடியிருந்து கோவிந்தா என கோஷம் எழுப்பினார்கள். கோட்டை வாசலில் இருந்து கோயில் உள்ளே வருகின்ற வழி நெடுக பக்தர்கள் குவிந்திருந்து அவருக்கு பூக்களை தூவியும் அதே போன்று கைகளில் சர்க்கரை தீபங்களை ஏற்றியும் அவர்களை கள்ளழகரை வரவேற்றிருக்கிறார்கள். ஒரு மதுரையினுடைய மிக நெறிய பாரம்பரிய மிக்க ஒரு மிகப்பெரிய திருவிழா தற்போது நிறைவடைந்திருக்கிறது. மீனாட்சி அம்மனுடைய சித்திரை திருவிழாவுடைய தொடர்ச்சியாக கள்ளழகர் தொடர்ந்து ஒரு 15 நாட்களுக்கு மேலாக உற்சாகமாக இருந்த மதுரையினுடைய அந்த திருவிழா இந்த நிகழ்வோடு தற்போது நிறைவடைந்திருக்கிறது. தொடர்ந்து மற்ற தீர்த்த வரிகளுடைய மற்ற நிகழ்வுகள் எல்லாம் தொடர்ந்து நடைபெற இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி செல்வகுமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.